அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் நாயகன் ராமதாஸ் அவரோட நேரடி உதவியாளரும் தென்னிந்திய ராமஜன் தலைமை நீதிமன்ற மாநில பொறுப்பாளருமான நாகராஜன் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, மக்கள் நாயகனோட கராட்டக்காரன் அது எவ்வளோ பெரிய வெற்றி, மக்கள் நாயகனோட திரை வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திருப்பத்தை கொடுத்த படம் அப்படிங்கிறதும், தமிழ் சினிமாவில் இன்றளவும் பரபரப்பாக பேசப்படுகிற, அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான திரைக்காவியம் கராட்டக்காரன். அது எவ்வளோ வசூல் பண்ணிச்சு, அது எப்படிலாம் ரிலீஸ் ஆகி உலகஃபுல்லாக இன்றைக்கி கொண்டாடப்பட்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தை பற்றி ஒரு செய்தி சமீப காலங்களில் ஒரு யூடியூப் சேனல்களில் இயக்குனர் திரு பாரதிக்கண்ணன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த செய்தி பரவலாக பேசப்பட்டு வருது. அதோட அந்த செய்தி அவர் சொன்ன செய்தி மிக தவறான ஒரு செய்தியை, அது அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு மறுப்பு செய்தியை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் மக்கள் நாயகன் ராமச்சந்திரன் சார்பாக அவரோட உதவியாளராக இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டக்காரன் படம் வெளியான நேரத்தில் வெளியீடு முன்பு அந்த படத்தை பற்றி மக்கள் நாயகன் இப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தவறான தகவலை இயக்குனர் பாரதிக்கண்ணன் அவர்கள் ரீசெண்டாக சொல்லிட்டு வர்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் ப்ரிவியூ ஷோ, படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் 1989 அந்த டைமில் ரிலீஸுக்கு முன்பு ப்ரிவியூ ஷோ போட்டதாகவும், அந்த ஷோவுக்கு ராமதாஸ் சார் இயக்குனர் பாரதிக்கண்ணனை கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சதாகவும், படத்தை பார்த்துட்டு ராமதாஸ் சார் இந்த படம் ஒரு 5 வாரம் தான் போகும், நான் நடித்ததுனால வேணால் ஒரு 2 வாரம் சேர்த்து போகும், அவ்வளோதான் அந்த படம் அப்படின்னு சொன்னதாகவும், பாரதிக்கண்ணன் இல்லை அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் சார், சில்வர் ஜூப்ளியே பெரிய வசூல் ஆகும், வேணால் பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி அவர் சென்னை ரைட்ஸை வாங்கி ரிலீஸ் பண்ணி பெரிய லெவலில் லாபம் பார்த்ததா சமீபத்தில் யூடியூப் சேனலில் சில சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது முற்றிலும் தவறான வதந்தி, தவறான செய்தி அப்படிங்கிறத சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம். அதுக்கான மறுப்பு செய்தி தான் இந்த வீடியோ. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ராமராஜன் சார் அவரோட நடித்த படம் எங்கூர் படம் 2வது படத்துலேயே மக்கள் நாயகனும் இயக்குனர் கங்கையம்மன் சார் சேர்ந்து கராட்டத்தை மையத்தை வச்சு கராட்டக்காரன் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அப்பயும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் படம் கராட்டக்காரனை ப்ராப்பராக ஆரம்பித்தது, வெளிவந்தது 18வது படமாக மக்கள் நாயகனுக்கு. அப்போது இந்த கராட்டக்காரனோட கதையமைப்பு, திரைக்கதை, நேர்த்தி, காமெடி காட்சிகள் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வழக்கமாக இசைஞானி, இசை உலக மேதை அண்ணன் இளையராஜா நமக்கு சூப்பராக போடுவாங்க. அவங்க இசையை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. எத்தனையோ பாட்டு சூப்பர் ஹிட்டாக போயிருக்க நேரத்தில் இந்த கராட்டக்காரங்கிற வில்லேஜ் பேசிக்காக ஒரு கலையை பேஸ் பண்ணி ஒரு கரகாட்டத்தை பேஸ் பண்ணி வரும்போது அண்ணன் சொல்லவே வேண்டாம், அந்த படத்துக்கு மிகப்பெரிய இசையை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், அந்த படத்தின் மீது உண்டான அதீத நம்பிக்கையில் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட என்னை விட்டு போகாதே மக்கள் படம், அந்த படத்திலிருந்து சென்னை ரைட்ஸையும் மதுரை ராமநாதபுரம் எம்ஆர் ரைட்ஸையும் மக்கள் நாயகன் அவங்க வாங்கிடுவாங்க. அதாவது சம்பளம் போக இதை ரைட்ஸ், இந்த 2 ரைட்ஸையும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுற வழக்கம் தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. அப்படி ஒரு வழக்கத்தில் இருக்கும்போது தான் என்னட்டு போகாத 100 நாள், அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் ஊர் காப்பாரம், நம்ம ஊர் நாயகன், என்ன புத்தரசா, பொங்குவெருங்காவரி, மனசுக்கத்த மகாராசா, எங்கள் ஊர் மாப்பிள்ளை, அனைத்தும் சூப்பர் ஹிட்டாக 100 நாள் படங்களாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு முழுக்க. அதிலும் குறிப்பாக மக்கள் நாயகன் வாங்கிய அந்த ரைட்ஸ் அந்த வாங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து 100 நாளாக சிறப்பாக ஓடிக்கொண்டு மக்கள் நாயகனாக வளம் மக்கள் மனசில், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு தவிர்க்க முடியாத நாயகனாக, எல்லோர் வீட்டிலும் ஒருவராக, குடும்பத்தில் ஒருவனாக போய் சேர்ந்து மக்கள் மத்தியில் நல்ல பேரோடு இப்போ நடிச்சிருக்க அந்த நேரத்தில் 18வது படம் கராட்டக்காரன் அப்படிங்கிற நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வழக்கமாக தன்னோட படங்களை 2 ஏரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை சிட்டி, எம்ஆர் எனப்படுகிற மதுரை ராமநாதபுரம் 2 ஏரியா ரைட்ஸை விநியோகம் பண்ணுற உரிமையை வாங்கும் மக்கள் நாயகன் முதன்முறையாக கராட்டக்காரன் படத்தின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை, ஆர்வம் கணித்து இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும், கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சூப்பர் ஹிட் ஆகும், ஒரு பெரிய வசூலை பொழிய போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக இருந்ததுனால 3வதாக புதிதாக அந்த படத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர் ரைட்ஸையும் மக்கள் வாங்கிக்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா, படம் ஷூட்டிங் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போதில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே சென்னை, எம்ஆர், மதுரை ராமநாதபுரம் ரைட்ஸு ப்ளஸ்ஸு கோயம்புத்தூர் ரைட்ஸு 3 ஏரியாவையும் மக்கள் வாங்கி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ண பிறகு தான் அவங்க ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கிறாங்க படத்துக்கு முன்னால். இதுதான் நடந்த உண்மை. அப்போ அந்த படத்தின் மீது அவங்க எவ்வளோ தூரம் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த படம் எவ்வளோ வரவேற்பு பெறும், மக்களுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு, சினிமாவை நேசித்த விதம், அவர் அந்த வந்த விதம், சினிமாவில் ஒரு ஆழமாக ஊறி அதுதான் வந்த விதம், அந்த படத்தை அவ்வளோ தூரம் நம்பி தான் வழக்கமாக தன்னோட நல்ல படங்களை விட இந்த படம் இன்னும் சிறப்பாக போகுங்கிற நம்பிக்கையை அவங்க கொண்டதுனால தான் 2 ஏரியா பதிலாக 3 ஏரியாவை சேர்த்து வாங்கினாங்க. இதான் நடந்த விஷயங்க.
இந்த ரைட்ஸு இப்படி அவர் எழுதி வாங்கின பிறகு படம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கும் போதே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நல்ல மக்களோட நெருங்கிய நண்பர், அண்ணே நமக்கு கோயம்புத்தூர் ரிலீஸ் எனக்கு கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படியா சரி கண்டிப்பாக தரேன் இருந்தால் வச்சுங்க, அதனால் என்னன்னு சொல்லி நட்புக்காக கோயம்புத்தூர் ரிலீஸே தன் நண்பருக்கு கொடுத்துட்டாரு. மீதி வழக்கம் போல் மக்களிடம் 2 ஏரியா ரைட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த 2 ஏரியா ரைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1989 ஜூன் 16 கராட்டக்காரன் ரிலீஸுங்க. மே 16 சென்னையில் கராட்டக்காரன் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த விழா பாட்டு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி கராட்டக்காரன் எதிர்பார்ப்புக்கு மேலே பல மடங்கு வரவேற்பு அதிகமாகி பாட்டு பயங்கர ஹிட்டாகி மக்கள் மத்தியில் பரவப்பாக பேசப்படுது. என்னடா இப்படி ஒரு பாட்டு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எத்தனையோ பாட்டு வந்திருந்தாலும் கராட்டக்காரனோட பாட்டு ஒரு மேஜிக்கு மக்கள் மனசில் ஒரு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கலை, திகட்டாத ஒரு தேன் சுவையாக பாட்டு இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ பரவப்பாக ரசிக்கப்படுற நேரத்தில் கேசரியோட இந்த 3ஆவது நாள் சென்னை கிருஷ்ணவேணி தியேட்டர் நாகராஜ் சார் நம்ம கராட்டக்காரன் தயாரிப்பாளர் ஜே துரை சார் கனெக்ட் பண்ணி, சார் எனக்கு இந்த படத்தோட சின்ன எனக்கு வேணும், படம் நல்லா போகும் போல், வழக்கமாக மக்கள் என் படம் சொல்லவே வேண்டாம், நம்ம தேரில் 100 நாள் எல்லா படம் போயிட்டுருக்கு, எனக்கு இந்த படத்தை கொடுங்க நல்லா ஓடும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் வாங்கிக்கிறேன்னு கேட்குறப்ப இல்லைங்க படத்தோட ரைட்ஸ் ஹீரோ மக்களாயன் படமாக முன்னாடியே அவங்க பெரிய கான்ஃபிடென்ட்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, சரி நீங்கள் போங்க நான் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு மக்களாயன் கிருஷ்ணவேணி தியேட்டர் நாகராஜர் பார்க்குறாங்க. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, சரிங்கண்ணே நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னா சொல்ல போகிறேன், நீங்கள் சென்னை சாராமல் ரிலீஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள், படம் நல்லா போகும். அது குறிப்பாக என்னோடய படம் உங்கள் தேட்டர்லையும் சரி தேவிகலாவில் எல்லா படம் 100 140 நாள் 150 நாள் ஓடிட்டுருக்கு, நீ தேவிகலாவை புக் பண்ணுவீங்க, ஆனால் நம்ம அபிச்சிக்கிட்ட சொல்லி என் கணிப்புப்படி இந்த படம் 200 நாள் தேவிகலா ஓடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களே நான் ஆர்டர்னு சொல்லி ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணவேணி நாகராஜ் சாருக்கு படம் ரிலீஸ் ஆகுது. தமிழை முழுக்க பரபரப்பாக ஓடுது, டாக் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஆகா ஓஹோ சூப்பரான படமும் பரபரப்பாக பேசி மக்களின் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. வழக்கமான ஒரு அந்தஸ்து இன்னும் பல மடங்கு உயர்ந்து அடுத்தடுத்து படங்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த லெவலில் இருக்கும்போது மக்களின் மதுரையில் நாட்டியா தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 485 நாள் ஓடி மிகப்பெரிய சகாப்தத்தையும் வசூல் முனையும் பொழியுது. அதாவது வசூல் அப்படின்னா 485 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சில மிஸ் கிடையாதுங்க. திங்கள் டு வெள்ளி 3 ஷோவும் சனி ஞாயிறு 4 ஷோவும் ரெகுலராக ஓடி தான் 405 நாட்கள் கொண்டாடப்பட்டது. அப்படி படம் மக்களினோட கணிப்புப்படி சென்னை தேவிகலா தேரில் 200 நாள் ஓடியும் சாதனை படைத்தது. தொடர்ந்து கூட்டம் க்ரௌடாக பெரிய லெவலில் தேவிகலாவில் 200 நாள் ஓடிச்சுங்க. அப்போ பிரிந்து எக்ஸ்ட்ரா போட கியூப் சிஸ்டமாக இல்லாதனால அந்த படம் ஷிஃப்டிங்கில் மறுபடியும் மாற்றி போடும்போது அநேகமாக இயக்குனர் பாரதிகண்ணன் வாங்கியிருப்பாரா அவர் கிருஷ்ணவேணி நாராஜிட்டு அப்படிங்கிறது நம்ம கவனத்துக்கு வரலைங்க, நமக்கு அது தெரியாது. அப்படி ஷிஃப்டிங்கில் போட்ட படம் அமைஞ்சக்கரை லட்சுமியில் போட்டு அங்கே 100 நாள் ஒன்றும் வரலாறு, அது மக்களான கராட்டக்காரன் மட்டுமே அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியும். இதுதான் நடந்ததுங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதை விட இன்னொரு சிறப்பு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கராட்டக்காரன் 18வது படம் மக்கள்நாயகனுக்கு என்னைட்டு போகாத நான் சொன்ன மாதிரி மக்கள்நாயகன் அந்த 12வது படம் என்னைட்டு போகாதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரிசையாக எல்லாம் 100 நாள் படங்கள். சரி அதுதான் 100 நாள் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கராட்டக்காரன் 18வது படம் ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்து 19, 20, 21, 21 பார்த்தீங்கன்னா ராஜராஜதான், தங்கமராசா, அன்பு கட்டளை, பாட்டன் நடிமை, அப்படியே தொடர்ந்து ஊருட்டு தங்கத்தின் தங்கம் எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு 100 நாளை தாண்டி ஓடிட்டுருக்குங்க. இப்படி ஓடிருக்க நேரத்தில் முன்னாடி 6 படமும் 100 நாள் படங்கள், கராட்டக்காரன் ஓடும்போது வெளிவர அடுத்த 6 படங்கள் 100 நாள் படங்கள் 100 நாளை கடந்து ஓடிருக்கு. இந்த நேரத்தில் கராட்டக்காரன் படத்தை மக்களாயனை 5 வாரம் தான் ஓடுன்னு எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொன்னாங்க? கராட்டக்காரன் டைமில் பாரதிகண்ணன் சார் மீட் பண்ணவும் இல்லை, அவர் சந்திக்கவும் இல்லை, அவருக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி மக்களையும் யார்ட்டையும் போட்டும் காட்டலைங்க. அது சென்னையோட ரைட்ஸோட ரேட்டே வேறு, அது எங்களுக்கு தெரியும், அதை நம்ம இதில் சொல்ல முடியாதுங்க. அது இதுதான் நடந்த விஷயங்க. இப்படி இருக்க மக்களினோட ஆர்வத்தையும் ஒரு கணிப்பையும் மக்களை ரசித்து நடித்து ஒரு கலையை முன்னிலைப்படுத்திய ஒரு கிராமிய காவியத்தை இஷ்டப்பட்டு நடித்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு கணிப்பில் தான் 2 ஏரியா 3 ஏரியா வாங்கினாங்க. அவங்க நினச்ச மாதிரி தேவிகா 200 மேலே ஓடிச்சு. மதுரையில் 405 2ஆம் ஆண்டு கொண்டாடி அதுக்கப்புறம் ஓடிய ஒரு சகாப்த படமாக அமைந்தது. தமிழ்நாடு நமக்கு எத்தனையோ திரைங்களோ அதுக்கு முன்னாடி இந்த சாதனையை முறியெடுத்து புதிய சாதனை படைத்தது கராட்டக்காரன். அதன் பிறகு பார்த்தா தொடர்ந்து பிஸியானாங்க. ஒரே நாள் 1989 மக்களாயன அக்டோபர் 8 பிறந்தநாள் அன்று 35 படங்கள் பூஜை செய்யப்பட்டு ஜெமினி சினிமா பதவி வந்த வரலாறு வேறு எந்த நடிகருக்கும் நடந்திருக்குமா என்பது தெரியவில்லை. இது இப்படி இருக்க இயக்குனர் பாரதிகண்ணன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து வருவது மிகவும் வருத்தமளிக்கிறது. இது மக்களின் கணிப்புக்கும் ஒரு சினிமா நேசிக்கும் படத்தை ரசித்து நடித்ததுக்கும் அவர் சினிமாவோட மக்களோட ஆதரவுக்கும் ரசனைக்கும் கொச்சைப்படுத்தும் விதமாக மக்களின் புகழுக்கு களங்க விளைவிக்கும் விதமாக இருக்கிற இந்த செய்தி. ஒரு இவ்வளவு வெற்றி படத்தை அவர் இப்படி குறுகிய மனப்பான்மையில் 5 வாரம் தான் போகணும்னு சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப
தவறான செய்தி. அது கண்டிப்பாக பாரதிகண்ணன் என்ன உள்நோக்கத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அது தவறான செய்தி என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்த உண்மை இதுதாங்க. இதான் விஷயம். பாரதிகண்ணனுக்கு மக்களாயம் உள்ள தொடர்புன்னு சொல்ல போனீங்கன்னா 2005 வந்து பாரதிகண்ணன் வந்து மக்களாயம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்து இந்த மாதிரி கராட்டக்காரன் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்களாயம் மறுக்கிறாங்க. இல்லைங்க சரியாக வராது, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது மாதிரி கராட்டக்காரின்னு ஒரு படம் பண்ணுறேன், அதை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது ஐடியா செட் ஆகாது, ஆனால் கதை சொல்லுங்கள் கேட்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கதையை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கரகாட்டக்காரி கதாநாயகி தான் கேரக்டர், மெயின் கேரக்டர். அவங்க கரகமாற அந்த ஃபேமிலி வந்து ஒரு குரூப் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள ரீவெஞ்ச் பண்ணி பழி வாங்குறாங்க. கதாநாயகி பேர் விலாசினி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சரியாக வராது, ஏன்னா கரகாட்டங்கிறது ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு கலையை நேசித்து இரவு ஒரு 10-11 மணிக்கு ஆடுற ஒரு வயிற்று பொழப்புக்காக பண்ணுற விஷயம். பண்ணுற ஒரு நாட்டிய கலை வந்து அவங்க வந்து பழி வாங்குறாங்க, ரீவெஞ்ச் பண்ணுறாங்கிறது அவர் நிற்காதுங்க, சரியாக வராது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ பாரதிகண்ணன் வந்து இல்லைங்க இன்னொரு கதை சொல்கிறாங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு ராமன் சார் சொல்லும்போது ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி ஒரு கதை சொல்கிறாங்க. அதை மக்கள் கேட்குறாங்க. இன்டர்வியூ வரைக்கும் சொல்கிறாரு டைரக்டர் பாரதிகண்ணன். கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கை கொடுத்து இது நல்லாயிருக்கு, இந்த மேட்டர் சூப்பராக இருக்குது, இதே வேணால் சொல்லுங்கள், நாளைக்கே ஷூட்டிங்னா நான் வர தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாரு. இதுதான் ராமன் சாருக்கும் பாரதிகண்ணன் உள்ள தொடர்பை தவிர கராட்டக்காரன் சமயத்தில் ப்ரீஷோ போட்டதாகவும் மக்களாயம் 5 வாரம் போகணும்னு சொன்னதாகவும் அவர் இல்லை இது நல்லா வரணும் அவர் கணிப்பு இப்படி ஓடியதாகவும் சொல்லும் செய்தி முற்றிலும் தவறான செய்தி. இது அவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்புவது தவறு. இதை மீடியாக்கள் நம்பிக்கொண்டு கமெண்ட் பண்ணுறதும் அதை ஷேர் பண்ணுறதும் தவறு. இது தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீடியா துறை உள்ளவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் செய்தி சொல்கிறோம். அது மட்டும் தவறான